Hello friends, welcome to our Rail Goal channel. In this video we are going to solve time and distance problems with easy shortcuts in Tamil. Let's start. First question, the ratio of the speed of a bus and a car is 7:11. இப்போ speed of the bus is to speed of the car. என்ன கொடுத்துருக்காங்க 7 இதுக்கு 11. If a car covers a distance of 396 km in 6 hours. இப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு 396 6 ஹவர்ஸில், அது கார். அப்போது காருக்கு நம்மளுக்கு டிஸ்டன்ஸும் இருக்குது டைமும் இருக்குது, அதை வச்சு ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கேட்குறது ஸ்பீட் ஆஃப் த பஸ், அதை அந்த ரேஷியோவில் போட்டோம்னா ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸு கிடச்சிருமா? இப்போ பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் த கார் டிஸ்டன்ஸ், ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் ஆஃப் த கார். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் ஆஃப் த காரு. டிஸ்டன்ஸுக்கு 396, காரு டைம் எவ்வளோ எடுத்தது 6, கேன்சல் அவுட் பண்ணோம்னா 66 வருது. இப்போ ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து பார்த்தோம்னா 66, அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ 11. அப்போது 11 தான் 66னா அவங்க கேட்டிருக்குது ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸு. 7 என்ன? அவ்வளோதான், சம் ஓவர். இது கண்டுபிடிச்சா 11 6 6 7 சார் 42, ஆப்ஷன் ஏ. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 2ல் கேட்ட கொஸ்டின். Next question, a man covers a certain distance in 8 hours at the speed of 75 km per hour. 8 hours 75 kmph. Right, to cover the same distance, அதே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது 6 ஹவர்ஸில் போனோம்னா எவ்வளோ ஸ்பீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்குமே சேம் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸு சேம் தான். இப்போ ஃபஸ்ட்டு மேன் கவர் பண்ண டிஸ்டன்ஸை வச்சு யூஸ் பண்ணுற பாருங்கள். டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னது? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். அப்போ டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? 75 8, அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. சேம் டிஸ்டன்ஸை 6 ஹவர்ஸில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இன்னொரு ஸ்பீடு என்ன, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு 2 தெரியாது, ஆனால் அவங்க டைம் என்ன எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க 6. இப்போ 75 × 8 ஈக்குவல் டு இன்னொரு ஸ்பீடு கண்டுபிடிக்க வேண்டியது இன்ட்டு 6. கேன்சல் அவுட் பண்ணோம்னா 2 25 2 4. இப்போது ஸ்பீடு 2 என்ன கிடைக்குது? 25 × 4 100 kmph. 100 km/h தான் ஆன்சர். இது போன குரூப் டியில் 2022ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ ஸ்டூடெண்ட் ரீச்சஸ் ஸ்கூல் ஆன் ஹிஸ் பைசைக்கிள் இன் 3/2 hours. அது 1.5 மணி நேரத்தில். டைம் வந்து 3/2 hours கொடுத்துட்டாங்க. அட் எ ஸ்பீட் ஆஃப் 8 kmph. ஸ்பீடு இது டைம்னு எடுத்துக்கிறோம் 8 kmph. ஆன் த ரிட்டன் ஹி ரெஸ்ட் ஃபார் ½ an hour. ரிட்டன் வர்றப்ப ½ an hour ரெஸ்ட் எடுக்கிறான். அண்ட் டேக் ஏ ரூட் விச் இஸ் 1 km ஷார்ட்டர். ரிட்டன் வர்றப்ப 1 கிலோமீட்டர் கம்மியாக தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ரூட்டில் வரான். வாட் ஷுட் பி த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ஸ்பீட் ஆஃப் த பைசைக்கிள் ஸோ தட் ஹி ரீச்சஸ் ஹோம் இன் த சேம் டைம். அவன் ரிட்டன் வர்றப்ப ½ an hour ரெஸ்ட் எடுத்தோம், 1 கிலோமீட்டர் கம்மியாக வந்தோம், கரெக்டான டைமில் வீட்டுக்கு வர்றான். அப்படி வந்தால் அவன் எவ்வளோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம கையில் டைமு ஸ்பீடு ரெண்டும் இருக்குது. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமா. இப்போ 8 × 3/2 பண்ணோம்னா இது 4 3 சார் 12 கிலோமீட்டர் வருது. இந்த 12 கிலோமீட்டர் போகிறான். ரிட்டன் வர்றப்போ பாருங்கள், இதுதான் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற டிஸ்டன்ஸ் தான் 12 கிலோமீட்டர். அப்புறம் அவன் ரிட்டன் வர்றப்போ என்ன பண்ணுறான்? 1 கிலோமீட்டர் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் வரான். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? 11 ஆகும். ஏன்னா 12 11 ஆயிடுச்சு, 11 கிலோமீட்ரு. அப்புறம் ½ an hour ரெஸ்ட் எடுக்கிறான். போகிறப்ப எவ்வளோ நேரத்தில் போனால்? 3/2 1.5 மணி நேரத்தில் போயிருக்கான். 3/2ன்னா 1.5 hours. 1.5 மணி நேரத்தில் போனவன் ரிட்டன் வர்றப்போ ½ an hour ரெஸ்ட்டு. அப்போ ரெண்டாவது டைம் என்ன ஆகும்? 1 hour ஆயிரும். 1.5 மணி நேரத்தில் ½ மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தனால 1 hour ஆயிடுது. அப்போ இதை வச்சு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிப்போம். ஸ்பீடு கண்டுபிடிச்சோம்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன்னா 11 தான் வரப்போகுது. ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ் தான் அவன் ட்ராவல் பண்ண போகிறான். அதை கவர் பண்ணால் 11 kmph வரான். அப்போது எவ்வளோ அவன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கரெக்டான டைமில் ரீச் ஆகிருப்பான். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா அந்த இதே ஸ்பீடில் வந்திருப்பான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு போகிறப்ப 8, இப்போ 11 ஆயிருக்கு. இது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 8 to 11 கண்டுபிடிச்சா முடிஞ்சது. அப்போது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 11 - 8 3. எதுலேருந்து கூடியிருக்கு? 8லேருந்து கூடியிருக்கு. இன்ட்டு 100 போட்டோம்னா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கிடச்சிருமா? 300/8. 300/8னா
3 8s are 24, 6 3 8s are 24னா 6 வரும். 37.5% ஆப்ஷன் பி. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். சிம்பிளாக டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம் வச்சு கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸை. அப்புறம் அவன் ரிட்டர்ன் வர்றப்ப கம்மி பண்ணுறதையும் அதில் இன்க்ளூட் பண்ணி போடுறோம். அது மூலிமா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சச்சின் அண்ட் அனில் ஸ்டார்டட் வாக்கிங் அட் த சேம் டைம் டுவர்ட்ஸ் கல்கா விச் இஸ் 50 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் சண்டிகர். சண்டிகர்லேருந்து கல்கா 50 கிலோமீட்டரில் இருக்குது. ரைட்டு. அடுத்து த ஸ்பீட் ஆஃப் த சச்சின் இஸ் 6 கிலோமீட்டர் லெஸ் தென் தட் ஆஃப் அனில். இப்போ ஸ்பீட் ஆஃப் சச்சின் ஸ்பீட் ஆஃப் அனில் விட 6 கம்மி. அனில் ரீச்சஸ் கல்கா அண்ட் இமீடியட்லி ஸ்டார்டட் வாக்கிங் பேக் டு சண்டிகர். ஆன் த வே ஹி மேட் சச்சின் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 கிலோமீட்டர் ஃப்ரம் கல்கா. இங்கேருந்து 20 கிலோமீட்டரில் அவன் சச்சினை மீட் பண்ணுறான். யார்? அனில். அனில் வந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகி அண்ட் வாக்கிங் பேக்கில் சண்டிகர் டுவர்ட்ஸ் நோக்கி வர்றப்ப 20 கிலோமீட்டரில் அவன் மீட் பண்ணுறான் சச்சினை. இப்போ இதுதான் அவங்க 2 பேருக்கான மீட்டிங் பாயிண்ட்டு. இப்போ இவன் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பான்? மொத்தம் 50. இவன் ரிட்டன் 20 ட்ராவல் பண்ணியிருக்கான். இங்கேருந்து 20 வந்திருக்கான்னா இங்கே ஒரு 30. இதுதான் சச்சின் ட்ராவல் பண்ணது டிஸ்டன்ஸு. இது அனில் வந்து மொத்தமாக 50 போயிட்டு திரும்ப ரிட்டன் வேறு 70 வந்துட்டான். ஏன்னா அவனோட ஸ்பீடு கூட, சச்சினோட ஸ்பீடு கம்மி, அதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேட்டிருக்கிறது என்ன? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் சச்சின். சச்சினோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 2 பேருமே மீட் பண்ணதை வச்சு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு போனவனும் செகண்ட் போனவனும் ஒன்று போல் தான் கிளம்பியிருக்கான். 2 பேருமே ஒரு இடத்துல மீட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேரும் எடுத்துக்கிட்ட டைம் ரெண்டுமே ஈக்குவல் தானே, ஏன்னா 2 பேரும் ஒன்று போல் தான் கிளம்பியிருக்காங்க. ஆனால் என்ன, 2 பேருக்கான ஸ்பீடு தான் வேரி ஆகிருக்கு. அப்போது டைம் 1 ஈக்குவல் டு டைம் 2 போட்டுக்கலாமா? ஏன்னா 2 பேரும் ஒன்று போல் தான் கிளம்பியிருக்காங்க. அவன் எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தான் அதிகம். இப்போ 2வது எடுத்துக்கிறவனோட ஸ்பீடும் அதோட டிஸ்டன்ஸும் தான் கம்மி. அப்போ டைம் 2 பேருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு செர்டைன் டைமில் தான் 2 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. 2 பேரோட டைம் பார்ப்போம். அப்போ டைம் 1 யாருக்கு? அனில் பார்த்தோம்னா மொத்தம் எவ்வளோ? டைம் ஈக்குவல் டு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கனு. அப்போ டைம் இங்கே போச்சுன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ அனில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பான்? 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவான். ஏன்னா 50 போயிட்டு ரிட்டன் 20 வந்திருக்கான். இப்போ 70. அப்போது ஸ்பீடு டைம் பை ஸ்பீடு வந்து அனிலோட ஸ்பீடுன்றனால ஏ போட்டிருக்கேன். இப்போ சச்சின் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கான்? 30 மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருப்பான். அதுபோக சச்சினோட ஸ்பீடு அனிலோட ஸ்பீடோட 6 கம்மின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஸ்பீட் ஆஃப் சச்சின் எஸ்ன்னு பண்ணோம். அதுக்கு பதில் அவங்க கொடுத்துருக்கிறத இங்கே போட்டிருக்கோம். இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணி கொண்டு வந்தோம்னா 0 கேன்சல் பண்ணிவிட்டு 7SA minus 42 ஈக்குவல் டு 3SAன்னு போடுவோம். இப்போ 7 - 3னா 4SA ஈக்குவல் டு 42. இப்போ ஸ்பீட் ஆஃப் அனில் வந்து 42/4ன்னு வரும். அவங்க கேட்டிருக்கிறது ஸ்பீட் ஆஃப் சச்சின். இப்போ 42/4 மைனஸ் ஸ்பீட் ஆஃப் சச்சின் என்ன? ஸ்பீட் ஆஃப் அனில் கிடச்சிருச்சு 42/4. அதில் 6 மைனஸ் பண்ணணும். இப்போ 42 மைனஸ் 24/4. 42 மைனஸ் 24 என்ன? 18. 18/4னா 9/2. 9/2னா 4.5. ஆப்ஷன் ஏ. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ சேல்ஸ்மேன் ஹேஸ் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 கிலோமீட்டர் இன் 3/4 hour. அப்போ அவனோட ஸ்பீடு என்ன? ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் போட்டோம்னா 24/3. 24/3ன்றது 8 kmph. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஹி கவர் ஹாஃப் ஆஃப் அ டிஸ்டன்ஸ். இப்போ ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்னால் 6ல் பாதி 3 கிலோமீட்டரை இன் 2/3 ஆஃப் த டோட்டல் டைம். 2/3 ஆஃப் த டோட்டல் டைம் என்ன? 3/4 hours. இப்போ இங்கே 3 கேன்சல் பண்ணோம்னா 1/2. 1/2 ஹவர்ஸில். அப்போ இதுக்கான ஸ்பீடு என்ன வருது? இது ஸ்பீடு 1 வச்சுக்கிறோம். இது ஸ்பீடு 2னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன் 1/2. அப்போது 6 வருது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு 8, அடுத்த ஸ்பீடு 6. வாட் மஸ்ட் பி ஹிஸ் ஸ்பீடு டு கவர் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இந்த ரிமைனிங் டைம்? ரிமைனிங் டைமில் அவன் இந்த ஸ்பீடில் போனால் எவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மிச்சம் உள்ள டைம் என்னன்னு பார்ப்போம்.
மொத்தம் வந்து 3/4 ஹவர்ஸு. அதில் இப்போ நம்மளுக்கு 1/2 ஹவர் போயிடுச்சு. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 4 போட்டோம்னா 3 - 2, அப்போ 1/4 ஹவர் இருக்கும். டிஸ்டன்ஸு இங்கே நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம்? ஹாஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியாச்சு. அதுதான் இங்கே பாருங்கள், ஹி கவர்ஸ் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 6ல் பாதி 3 ட்ராவல் பண்ணியாச்சு. மிச்சம் 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். நம்மகிட்ட கையில் இருக்கக்கூடிய டைமு 1/4 ஹவர். இதை வச்சு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை அந்த ரிமைனிங் டைம் போக வேண்டிய டைமு. 1 இங்கே 4 வந்துடும் மேலே. 3 4s are 12 km/h. இந்த ஸ்பீடில் போனால் தான் மிச்சம் உள்ள டிஸ்டன்ஸை முதல்லே போன டைமில் கவர் பண்ண முடியும். 12 km/h. ஆப்ஷன் சி. இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். A started a journey at 1 PM at a speed of 40 km/h. B started from the same spot and in the same direction at 1:40 PM at a speed of 50 km/h. How many minutes will be take to catch up with A? இப்போ A வந்து 1 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. ஸ்பீடு என்ன? 40 km/h. B வந்து சேம் ஸ்பாட்டில் 140. அவங்களோட ஸ்பீடு 50 km/h. அப்போது இப்போ 40 நிமிஷம் கழிச்சு தான் B கிளம்புறாங்க. அந்த 40 நிமிஷத்தில் A எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் கவர்டு பை A. டிஸ்டன்ஸ் ஆஃப் A வந்து ஸ்பீடு இன்ட்டு டைமு. எவ்வளோ ஸ்பீடு? 40. டைமு அந்த 40 மினிட்ஸ் தான் ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ 40 மினிட்ஸு அதான் நான் ஹவர்ஸில் எழுதுகிறேன். இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 160/6. இது தான் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷனில் உள்ள அந்த டிஸ்டன்ஸு. 160 டிவைடட் பை 6. அதுக்கப்புறம் தான் B ஸ்டார்ட் பண்ணுறாங்க. A இங்கே இருக்காங்க. இப்போ ஸ்பீட் ஆஃப் Aன்னு எழுதிக்கிறேன். இப்போது டைம் எப்படி எடுத்திருக்கோம்? டைம் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அந்த டிஸ்டன்ஸில் போய் கேட்சப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 160/6. டைம் = டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸ்பீடு இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உள்ளது பண்ணணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீடு 160 டிவைடட் பை 6. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீடு என்ன? சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு பின்னாடி இன்னொருத்தர் போகிறப்ப ஸ்பீடு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இதுவே ஒருத்தருக்கு ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் வராங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பீடையுமே ப்ளஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போகிறதுனால நம்ம மைனஸ் பண்ணுறோம். 1/10 போட்டோம்னா 16/6ன்னு வருது. 16/6 எதில் இருக்குது? கிலோமீட்டரில். இங்கே km/h அப்படிலாம் எல்லாமே இருக்குது. இப்போ km/h தான் எல்லாமே வரும். இப்போ இங்கேயும் டைம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹவர்ஸில் தான் வந்திருக்குது. இதை மினிட்ஸ்க்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? × 60 பண்ணோம்னா 160 மினிட். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.